ஆன் பண்ணிட்டியா? ஆட்டி ஆட்டி எடுக்கக்கூடாது, கரெக்டாக எடுக்கணும்டா. அப்படியா? போய் ஃபஸ்ட்டு தக்காளி பறிக்கிறீங்களா? தக்காளி இந்த வெயிட் தக்காளி கையில போமா. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட் நீ காமிச்சிட்டு. ஐயோ சினுங்கிறானே, போடா வெளியே. இங்க பாருங்க, பயமா இருக்கு சிலது. உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் அழுகுற? எனக்கு தெரியாது. மாப்ளே வணக்கம்டா மாப்ள. தேனில இருந்து. இதுக்கெல்லாம் பயப்படாத, சைடில் வை. நம்ம தக்காளி டேஸ்ட்டாக இருக்குன்னு பூச்சி சாப்பிட்ருக்கு. டேய் செவல தாவுடா தாவு. என்ன ஓடுற? பூச்சி மருந்து அடிச்சிட்டோம்னா பூச்சி வந்து நம்ம தக்காளி சாப்பிடாது. பூச்சியே சாப்பிடலன்னா அந்த தக்காளியெல்லாம் நம்மளால சாப்பிட முடியாதுல்ல. அப்படியா? தக்காளியை சாப்பிட்டுருக்குன்னா இதெல்லாம் நல்ல தக்காளி. வேற கூட்டு போங்கடா. சரி, இதெல்லாம் சைடில் வைங்க. இந்த மாதிரி பூச்சி இருக்க தக்காளி எல்லாம் சைடில் வைங்க. பூச்சி இல்லாத தக்காளி எல்லாம் பறிச்சுட்டு வாங்க. பயப்படாத, பயப்படாதா. நான் வீடியோ எடுக்கிறேன், நீங்க தான் பாருங்க. நல்லா இருக்க தக்காளிலாம் கொஞ்சம் பறிடா. நெக்ஸ்ட் இயர் அறுவடை இப்போ நம்ம பூச்சி மருந்துலாம் முதல்ல பண்ணி வைப்போம். நம்ம இந்த தடவை மருந்து எதுவுமே செய்யலைல்ல. சரிங்க. வெறும் உரம் மட்டும் தானே போட்டோம். என்னடா பண்ணிட்டு இருக்க? நான் அங்கிட்டு தண்ணி அடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இங்கே மட்டும் இன்னைக்கு இந்த கீழே இருக்குல்ல, இந்த கேரட்டுக்கு மட்டும் தண்ணி அடிங்க. இன்னைக்கு கேரட் அறுவடை பண்ணிடுவோம். கொஞ்சம் மண் கொஞ்சம் லூஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு அறுவடை பண்ண ஈஸியாக இருக்கும். பார்த்து இந்த இதை எதுவும் பண்ணிடாதீங்க. வெண்டைக்காய் இப்போ தான் வருது. குளிர் காலத்தில் ஒன்றுமே வரல, வெயில் காலத்தில் நல்லா வருது. தக்காளி இவ்வளோ அறுவடை பண்ணோம், இவ்வளோ சொத்தை. அடுத்த தடவை நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த இஞ்சி பூண்டெல்லாம் வச்சு வேப்பலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து சரிங்க வீட்லேயே ஒன்று பண்ணி வைப்போம். சரிங்க.